நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான் அமெரிக்கா ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து இவங்க சில டிமாண்ட் வைக்கிறாங்க. அமெரிக்கா வந்து 15 அம்ச கோரிக்கை வைக்கிறேன்றாங்க. இவங்க பார்த்தா 4 அம்ச கோரிக்கை. இத நீ நிறைவேற்றினா நம்ம வந்து சீஸ்ஃபயர் மொத்தத்துக்கு முடிச்சிடலான்றாங்க. இல்ல ஈரான் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நான் சொல்ற 4 விஷயம், அந்த 4ஐ வந்து ஓகேன்னு நிறைவேற்றி கொடுத்தா சீஸ்ஃபயருக்கு வந்து அடுத்து ஃபர்தரா பேசுவோம். அப்ப நேரடியா அமெரிக்காட்ட இவங்க பேசல, அமெரிக்கா ஈரான்கிட்ட நேரடியா பேசல. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பேசுற இடத்துல இல்லை. சோ அடுத்தடுத்து சில விஷயங்கள் பார்த்தா இஸ்ரேல்ல காக்காக்கள் வந்து பயங்கரமா வருது அப்படின்னு ஒரு டீட்டெயில் எல்லாம் பார்த்தா என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கு. அப்படின்னு சில விஷயங்களை வந்து பேச போறோம். ரொம்ப முக்கியமா USS அப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேசுவோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்ப நம்ம வந்து ஈரான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா உங்கள்கிட்ட பகிராம வேற யார்கிட்ட பகிர முடியும்? இப்போ நான் வந்து ஏற்கனவே தமிழ்ல படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அந்த படத்துல நடிச்சிருக்கேன். படம் 2018 ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப பெருசா போகாட்டாலும் பேசப்பட்ட ஒரு படம். ஓகே, மெடிக்கல் சம்பந்தமான ஒரு படம். இப்போ நண்பர் காதல் சுகுமார் அவரு கதையின் நாயகனா நடிக்கக்கூடிய ஒரு படத்தை நான் வந்து இயக்க போறேன். இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்கான முன் தயாரிப்பு வேலைகள் வெகு சீக்கிரம், அதாவது அடுத்த வாரத்திலேயே கொஞ்சம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நிறைய சேனல்களை போய் எப்படி பேச முடியும்னு தெரியல. பட் மேனேஜ் பண்ணி இந்த உலக செய்திகளையும் பேசுவோம், சில அரசியல் கருத்துக்களையும் பேசுவோம். பட் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க போறது வந்து சினிமா இயக்குவது பற்றி தான் இருக்கும். அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, இப்ப வந்து இங்க ரொம்ப முக்கியமா வந்து நம்ம அப்பாஸ் அராக்கி அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க ஈரானுக்குள்ள உங்க ட்ரூப்ஸ அனுப்பிச்சீங்கன்னா அடுத்து எங்களோட அதிரடி எப்படி இருக்கும் தெரியுமா? UAE அண்டு பஹ்ரைன். UAEங்கிறது வந்து ஏற்கனவே நிறைய இதை பத்தி நம்ம காணொலியில என்னோட கசாலி டிகோட்லயும் பேசியிருக்கோம். அது இல்லாம அது ஜெம் டிவியா இருக்கட்டும், அல்லது ரிஃப்ளெக்ட் வாய்ஸா இருக்கட்டும், அல்லது ஆகாயமா இருக்கட்டும், ஆகாயம் தமிழ், இப்படின்னு நிறைய சேனல்கள் இதை பத்தி UAE அதை பத்தி நிறைய டீட்டெயில் பேசியிருக்கோம். அது வந்து அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உமல் கோயின், ராசல் கைமா, அதுக்கப்புறம் ஃபுஜேரா, இந்த 7 அமீரகங்கள், எமிரேட்ஸ் சேர்ந்தது UAE. அது போக சின்ன ஒரு தீவு வந்து பஹ்ரைன். அந்த பஹ்ரைன்ல இருக்கிற 5th ஃபிளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட கடற்படை தளம், அதை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சரி, இப்போ ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய ட்ரூப்ஸ் இங்க ஈரானுக்குள்ள வந்தா அடுத்த நொடி எங்க பெரிய படை வந்து UAE அண்டு பஹ்ரைன் இது ரெண்டையும் கேப்சர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த 2 நாட்டையும் ஈரானோட நாங்க சேர்த்துக்கிடுவோம். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி மேல ஒரு நீளமான ட்ரையாங்கிள், முக்கோணம் வச்சுக்குவேன். இதுல ரைட் சைட்ல ஈரான் இருக்கு, லெப்ட் சைட்ல கீழே வந்து UAE இருக்கு, அப்புறம் மேல வந்து பஹ்ரைன் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு எங்களுடைய ஈரான் எல்லைய, ஏற்கனவே இருக்கிற ஈரான் பிளஸ் வந்து இந்த கடல், இதோட சேர்த்து பஹ்ரைன் அண்ட் UAE ரெண்டையும் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க வந்து மேப்பை வந்து ரீரைட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். பி கேர்ஃபுல் அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இவங்க கொடுக்குற வார்னிங் வந்து கரெக்டு தானா கரெக்ட் இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா இப்போ ஈரானோட கை ஓங்கி இருக்கு, வார்னிங் கொடுக்குறாங்க. சரி, இப்போ வந்து அமெரிக்கால ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க வந்து இந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டாரு. சரி, அடைஞ்சிட்டீங்க, அப்புறம் எதுக்கு வந்து 5 நாள் சீஸ்ஃபயர் நீங்களா அறிவிச்சீங்க? அப்புறம் ஈரான் வந்து அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அறிவிச்சுட்டு என்ன சொல்றாரு, நாங்க வந்து 15 அம்ச கோரிக்கை ரொம்ப முக்கியமா, அதுல நீங்க வந்து மொத்தத்துக்கு
எந்த விதமான என்ரிச்மெண்ட், அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட் அதை பண்ணவே கூடாது. உங்க நாட்டில் யுரேனியம்ன்ற பேரை யாரும் சொல்லக்கூட கூடாது. நம்பர் 2 வந்து உங்களுடைய மிசைல் 500 கிலோமீட்டர் தாண்டி போற அளவுக்கு கூட எல்லாத்தையும் வந்து ஒழிச்சிடணும். ட்ரோன் அதையும் வந்து ரொம்ப ஜாஸ்தி போறதை ஒழிச்சிடணும். அது இல்லாம உங்களுடைய ப்ராக்சிஸ் இங்கேருந்து ஹவுத்தீஸ், ஹிஸ்புல்லா, அப்புறம் ஒரு 5-6 ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உதவுறதை உடனடியாக நிறுத்தணும். அதுக்கப்புறம் இந்த ஹர்மோஸ் ஜலசந்தி அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து கை வைக்கவே கூடாது. அது ஓப்பன் டு எவ்ரி ஒன், யார் வேணாலும் வரலாம் போகலாம், திறந்த வீடு அப்படின்ற மாதிரி ஒரு திறந்த ஜலசந்தி அப்படியா இருக்கணும் அப்படின்னு 15 அம்ச கோரிக்கை. இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம் வந்து பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவை பத்தி அமெரிக்கா சொல்ற எந்த விஷயத்தையும் ஈரான் வந்து காது கொடுத்து கேட்கறதா இல்லை. ஆனா இதே ஈரான் வந்து முக்கியமான ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடுகள், அது E3 நாடுகள் நினைக்கிறேன், எப்படின்னா பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் UK, இந்த நாடுகள் தலைமையில யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா வரும்போது இவங்க வந்து ரொம்ப முக்கியமா ஒரு 4 கோரிக்கை வச்சிருக்காங்க. இனி எக்காலத்திலும் மிலிட்டரி ஆக்ஷன் இந்த பக்கம் வரவே கூடாது, அதுக்கு நீங்க கேரண்டி கொடுக்கணும். அமெரிக்கா வந்து என்னோட மிலிட்ரி வருது, என்னோட கப்பல் படை வருது, விமானம் வருது, அப்படி நீங்க வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க பொறுப்பு. எப்படி நேட்டோல ஒரு நாட்டு அடிச்சா எல்லா நாடும் சேர்ந்து வருமோ அது மாதிரி இதுக்கு நீங்க கேரண்டி கொடுக்கணும். அது போக வார் டைம்ல இது வரைக்கும் என்னென்ன லாஸ் இருந்துச்சோ அந்த லாஸ் எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும். முன்னாடி கேட்டது $1 ட்ரில்லியன் அளவுக்கு, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 92 லட்சம் கோடி, ஒரு 100 லட்சம் கோடி வச்சுக்கலேன், அந்த அளவுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அது போக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதை வந்து யார் என்னன்னு கேட்கக்கூடாது, எங்க கண்ட்ரோல்ல இருக்கும், நாங்க டோல் வசூலிப்போம், அது வந்து ஒத்துக்கறணும் அப்படிங்கிறது. அது போக இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து 300 கிலோமீட்டர் தான் போகணும், 500 கிலோமீட்டர் தான் போகணும் அப்படின்ற இந்த பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு 4 முக்கியமான கோரிக்கை. அப்புறம் இன்னொரு முக்கியமான கோரிக்கை வந்து இவங்களுடைய டிமாண்டு இந்த இதுல வரல. அவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அந்தஸ்து கொடுத்தாகணும் அப்படிங்கிறது. இஸ்ரேலோட அம்பாசிடர் யூஎன்ல வந்து கேட்குறாங்க, நீங்க உங்க நாட்டில் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுவீங்க, ஆனா ஈரான் வந்து அவங்க என்ரிச்மெண்ட் பண்ணா அது மட்டும் தப்புன்னு சொல்றீங்க. இது எப்படி? நீங்க மிடில் ஈஸ்ட்ல உங்க நாடு மட்டும்தான் நீங்க என்ரிச் பண்ணணுமா, மற்ற நாடு இது பண்ணக்கூடாது, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து நல்ல கண்ட்ரி, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரி இது இஸ்ரேல். ஆனா ஈரான் அப்படியா? பாருங்க, ஒரு 20 நாள்ல 13 நாடுகள் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பீஸ் லவ்விங், நாங்க வந்து பீஸ் லவ்விங் அப்படின்னா அவங்க அப்படியே ஆப்போசிட், கலவரக்காரர்கள். அதனால அவங்ககிட்ட இருக்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது யாருக்கு ஆதரடா பூ சுத்துறீங்க? இப்படி வந்து அங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடண்டா இருக்கட்டும், ஐடிஎஃப் சீஃபா இருக்கட்டும், அல்லது மொசாடு உளவாளி சீஃபா இருக்கட்டும், அல்லது அம்பாசடரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு குறுக்கு புத்தி உள்ளவங்களா, ஒரே மாதிரி கிரிமினல் தான் இருப்பாங்களோ? அந்த பேசுற பேச்சு பார்க்கணுமே, அதை கேட்கணும். அப்புறம் அங்க யூஎன்ல வந்து கேட்குறாங்க, நோ, நாங்க கேட்டது நீங்க உங்க நாட்டில் யுரேனியம் என்ரிச் பண்ணுவீங்க, அதுக்கு பதில் சொல்லலையா அப்படின்னா, சொல்லிட்டேனே அப்படின்னு தடப்படன்னு அப்படி கிளம்பி போறாப்புல. அப்ப என்ன, உங்களுக்கு சாதகமா பேசுனா நீங்க வந்து இழிச்சு இழிச்சு பேசுவீங்க, இப்படி இந்த மாதிரி கரெக்டா இறுக்கி பிடிச்சி கேள்வி கேட்டா கோவம் வந்தது கிளம்பி போயிடுறீங்க. அப்போ மதிக்காம கிளம்பி போனா உங்களுக்கு என்ன தண்டனை? அப்போ யூஎன் என்ன பண்றாங்க, யுனைடெட் நேஷன், அதுக்கு வந்து எலும்பு இல்லை, ஒண்ணு இல்லை, ஒரு அதிகாரம் பெருசா இல்லை, அமெரிக்காவோட அடிவரடியா இருந்தது, எல்லாம் கரெக்ட் தான். இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, உலகம் வந்து சுத்த ஆரம்பிக்குதா, மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான் அப்படின்னு சொன்ன மாதிரி அங்க வந்து மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம தலைப்புல போட்ட மாதிரி அங்க டெல்லவியூவில், முக்கியமா டெல்லவியூ அண்டு சில நகரங்கள்ல காகங்கள், காக்கா கூட்டம் வந்து பயங்கரமா பறக்குது, மொத்தம் அப்படியே வானத்தை அடைச்ச மாதிரி பறந்து வருது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது, ஒருவேளை ஏதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு இல்லையா, மின்காந்த அலைகள், அது ஏதாவது ஹையா வச்சு விட்டு ஏதாவது பண்றாங்களா, அல்லது லேசர் ரேஸ்க்காக ஏதாவது ஆராய்ச்சி பண்றாங்களா? என்ன கணக்குன்னா, இந்த மாதிரி ஈரான்ல இருந்தோ அல்லது வேற இடங்கள்ல இருந்தோ
வரக்கூடிய ஃப்ளைட்டு, அதாவது ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் அல்லது மிசைலாக இருக்கட்டும், அதை தாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் லேசர் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களோ, அல்லது அதுலேருந்து வேற ஏதாவது கதிரியக்கம் வந்துச்சா என்னன்னு தெரியல. காகம் காக கூட்டம் கிட்டத்தட்ட மேகம் மாதிரி வந்து அதை மறைச்சு நிற்குது, பயங்கரமா பறக்குது. கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காக்கா வந்து உட்காந்துருக்கு. அது பார்த்தாலே என்னமோ தவறா தோணுது. எப்பவுமே காக்கா வந்து ஒரு 10, 20, 50 எங்கேயாவது வந்து தானியம் போட்டா, அதுக்கு உணவு போட்டா மொத்தமா கூடி இருக்கும். அது காக்கான்னு கத்திட்டு இப்படி கூப்பிடும். ஆனா ஆயிரக்கணக்கான காக்காக்கள் வந்து எப்படி அப்படியே அளவாஞ்சு வந்து கூடினது இல்லை. அப்போ அதுக்கு வந்து கரெக்டான அர்த்தம் இன்னும் நமக்கு தெரியல. நானும் உள்ள எல்லாம் படிச்சு பார்த்தேன். உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா இருக்குமா, அல்லது கெமிக்கல் ஏதாவது வந்து பர்ஸ்ட் ஆகி அங்க காத்தோட கலந்துருக்குமா? ஏன்னா காக்கா மட்டும் அதுக்கு உணவு வச்சா கூட, ஏன் முன்னாடி நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல, முதல்ல காக்கைக்கு சாதத்தை வச்சு அது சாப்பிட்டா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. ஒருவேளை உணவுல விஷம் ஏதாவது இருந்தா காக்கா சாப்பிடாது. காத்துல ஏதாவது விஷம் கலந்திருந்தா அந்த காகம் வந்து அங்க இல்லாம பறந்து ஓடிடும். அப்புறம் சில விலங்குகளுக்கு வந்து அதாவது நிலநடுக்கம் வரப்போகுது, அந்த இடத்த விட்டு அப்படி கிளம்பி போயிடும். சுனாமி வர்ற மாதிரி இருக்கா, டக்குன்னு வந்து தள்ளி போயிடும். அப்படின்னு இயற்கை இந்த மாதிரி மிருகங்களுக்கு சில சக்திகள் கொடுத்துருக்கு. அது ஏன் என்னெல்லாம் தெரியாது, சில சக்திகள் இருக்கு. இங்க டெல்லவியூல காக்கா கூட்டம் பயங்கரமா பறந்தது. மொத்தமா வந்து ஆயிரக்கணக்கா வந்து ஒரு மாதிரி வந்து அஜிடேஷன்ல, அதாவது நிம்மதி இல்லாம உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்கார்ந்து கத்திட்டு இருந்ததெல்லாம் பார்த்தா அங்க என்னமோ தப்பா இருக்கு. ஒருவேளை அணு ஆயுதம் அப்படி ஏதாவது வந்து வெடிச்சு உள்ளுக்குள்ளேயே வெடிச்சு ஏதாவது ஆகி போச்சா, என்ன நடக்குது ஏது ஒன்றும் புரியல. ஆனா தப்பா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஒருவேளை அங்க அவங்க ஈரானுகள்ல ஏதாவது அனுப்பணும்னு நினைச்சது இங்க ஏதாவது வெடிச்சிருச்சா, அல்லது வேற ஏதாவது ஈரானு கிளம்புறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இதுக்கான விடை வந்து என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து இதுல தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அதை இன்னைக்கு குரூஸ் மிசைலை வச்சு போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. அதுக்கான ஃபுட்டேஜும் வந்திருக்கு. இவங்க வந்து கிளைம் பண்றதை அமெரிக்கா வந்து மறுக்காம இருக்கவும் முடியாம ஒரு மாதிரி வந்து ஒன்றும் சொல்ல முடியாம முழுங்கிட்டு இருக்காங்க. ஆனா யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் பயங்கரமா சிதைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வீடியோ வேற காட்சி வேற ஐஆர்ஜிசி நேவல் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது இன்னொன்று என்னன்னா, ஏற்கனவே ஜெரால்டு ஆர் ஃபோர்டு, யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் ஃபோர்டு அப்படின்ற அந்த கப்பலை வந்து அதில் திடீர்னு லாண்ட்ரியில் தீ பிடிச்சிருச்சு. அதனால அதை வந்து நாங்கள் அப்படியே கிளப்பி கொண்டு போகிறோம். இன்னொரு 12லேருந்து 14 மாசத்துக்கு இந்த கப்பல் ஒழுங்காக வந்து வேலை செய்ய முடியாது. இது வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வேண்டிய கரிபியன் கடலுக்கு எங்கே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரு பெரிய ஆஃபீஸர், நேவல் ஆஃபீஸர், அந்த யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டில் இருந்த ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட மொபைலில் ஏதோ வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கிறாரு. அங்கே இருந்ததெல்லாம் என்னென்னா, அங்கே மேலே இருந்த ஃபைட்டர் ஜெட்டு F-15, F-16 அந்த மாதிரி தெரியுது. அது எல்லாம் அடித்து உருக்குலைஞ்சு போய் கிடக்கு. அந்த வீடியோ அப்படியே நகர்ந்து போய் அப்படியே எடுக்கிறாங்க, திருப்பி பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க. அந்த வீடியோ வந்து எப்படியோ லீக் ஆயிடுச்சு. உடனே இது லீக் ஆன உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெரிய ஆஃபீஸரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இதுதான் அங்க அமெரிக்கா இஸ்ரேல்ல நடத்துறது. அவங்க நாடகம் நடத்துறதுல பெரிய ஆட்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நினைச்ச அளவுக்கு நாடகம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்த உலகத்துல எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. சோசியல் மீடியா அப்புறம் மக்களோட அவேர்னஸ் ரொம்ப வந்துருச்சு. இப்போ எப்படின்னா, நமக்கு வந்து இஸ்ரேல்ல குழந்தைகள், அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம மனசு பதறும். அதே தான் அப்படியே காசால நடந்தாலும் சரி, ஈரான்ல நடந்தாலும் சரி, இல்லை நமக்கு மணிப்பூர்ல நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து பதறும். ஏன்னா மனிதர்கள் எப்பவுமே நல்ல மனிதர்கள், அப்படித்தான் இருப்போம். அப்படி இல்லாம கல் நெஞ்சக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் அடுத்த நிகழ்வுகள் என்ன, ஃபர்தரா அப்டேட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.